தண்ணீர் தேங்கி இருப்பது, கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு உத்தரவு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மே 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொகுதிகளை சார்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி அதிகாரிகளுக்கு நாளை சென்னையில் பயிற்சி. வாக்கு எண்ணும் இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனை வழங்கப்படும் என தகவல். தொழிலாளர் தினத்தையொட்டி மே 1ஆம் தேதி அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார்களுக்கு விடுமுறை. விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். இது தொடக்கம்தான், உங்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. தொடர்ந்து 2வது நிதியாண்டிலும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு சாதனை. மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் TRB ராஜா பெருமிதம். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக MP இன்பதுரை தொடர்ந்த வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யும்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் I பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநில தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தவிக தலைவர் விஜய் சாமி தரிசனம். சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் நடைபெற்ற சத்ரு சம்ஹார பூஜையில் பங்கேற்று வழிபாடு. தவிக தலைவர் விஜய் நாளை காலை 10:30 மணிக்கு ஷீரடி பயணம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வழிபட்ட நிலையில் நாளை ஷீரடி செல்ல உள்ளதாக தகவல். இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சோஷலிச புரட்சிகளை கண்டு வந்துள்ள நிலையில் விரைவில் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது என தவிக நிர்வாகி KS செங்கோட்டையன் பேட்டி. யார் எத்தகைய விமர்சனங்களை வைத்தாலும் விஜயின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் உறுதி. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்த்த ஒப்பந்த ஊழியர் கைது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் நடவடிக்கை.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கில் தமிழில் வெளியான தீர்ப்பு. சென்னை மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வரலாற்றில் முதல் முறையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் வழக்கறிஞர்கள் வரவேற்பு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் திருத்தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண விழாவில் ஆரா 10க்கு 10 பாடலுக்கு நடனமாடி வைபான குட்டி மீனாட்சிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். மயிலாடுதுறை மாவட்டம் மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு குளியல் ஏற்பாடு. கோடை வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் தண்ணீரில் வெகுநேரம் குளித்து இளைப்பாறி உற்சாகம். சங்கராபுரம் அருகே கடுமையான வெயில் தாக்கத்தால் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் அழுகி சேதம். தர்பூசணி பழங்கள் வீணாகி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இழப்பீடு வழங்குமாறு பட்டதாரி விவசாயி அரசுக்கு கோரிக்கை. கொடைக்கானல் ரோஜா தோட்டத்தில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள். குடும்பத்தினருடன் வந்து கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலி. வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். போர் சூழல் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் தட்டுப்பாடு நிலவினாலும் விலைகள் உயர்த்தப்படவில்லை என்றும் கருத்து. சிக்கிம் மாநிலம் உதயமான 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. நிறைவு விழாவில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடியதை கண்டு பிரதமர் மகிழ்ச்சி. சிக்கிமில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். முந்தைய காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலம் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக மாநில தின கொண்டாட்ட விழாவில் பேச்சு. இரண்டு நாள் பயணமாக சிக்கிம் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி கேங்டாக்கில் கால்பந்து விளையாடி உற்சாகம். இளம் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடிய மோடி கோல் அடித்த வீடியோ இணையத்தில் வைரல். நிர்வாக வசதிக்காக லடாக் மேலும் 5 மாவட்டங்களாக பிரிப்பு. தற்போதுள்ள லே மற்றும் கார்கில் ஆகியவற்றுடன் சேர்த்து மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தீவிரவாத அமைப்புகள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சுமார் 3034 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பண மோசடி குறித்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. சண்டிகரில் இன்று நடைபெறும் 40வது லீக் IPL போட்டியில் பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் மோதல்.
பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்து 1,12,800 விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 130 குறைந்து ரூபாய் 14,100 விற்பனை. The Chennai Silks in Mega Summer Sale.